சொல்றேன் 24:18 வாசிமா. அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் நீர் போய் எபூசியனாகிய அர்பனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை நல்லா கவனிங்க. கர்த்தர் பார்த்தார், இவன் அடங்க மாட்டான். காத் என்கிற ஒரு ஞான திருஷ்டிக்காரனை அவன்கிட்ட அனுப்புனார். அதான் அவருடைய இறக்கம். விட்டுறல பாரு, வேணான்னு ஒழிச்சிடல பாரு, வேணான்னு விட்டு தள்ளிடல பாரு. நீ எவ்வளவு பாவம் பண்ற, எவ்வளவு அக்கிரம் பண்ற, ஆனா தெய்வம் உன்னை விட்டு கழிச்சு உன்னை வெளியில விரட்டல பாரு. மறுபடியும் சேர்க்கிறார், காத்த அனுப்புறார். என்ன சொல்றாரு? நீ போய் வசந்த வாசிமா, நீ போய் எபூசியனாகிய அர்பனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பிக்கிற பிரகாரமாகவே போனான். இரண்டாவது, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை நம்பு. பக்கத்துல கைப்பிடிங்க. தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை நம்பு. ஐயா, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். புரிஞ்சுக்கோ. எதுக்கு ஒரு ஊழியக்காரன் வல்லு 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 கத்துறான்? எதுக்கு ஒரு ஊழியக்காரன் நின்று காலையில இருந்து சோர்த்து நம்ம வயிறு வலிக்க நின்று ஏன் கத்துறான்? தீர்க்கதரிசி இல்லாட்டினா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை பார்க்க முடியாது தம்பி. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை பார்க்க முடியாது தம்பி. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்க முடியாது தம்பி. தயவு செய்து சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு தேவை. பக்கத்தில் கைப்பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு தேவை. ஒரு ஞான திருஷ்டிக்காரன் உனக்கு தேவை. ஒரு சத்தம் கேட்கிற ஒரு மேன் ஆஃப் காட் உனக்கு தேவை. உணராத, உணரு. எதுக்கு ஒரு ஞான திருஷ்டிக்காரன்? நல்லது நடக்கும். இந்த காரியம் உன் வாழ்க்கையில் நடக்கும். இந்த காரியத்தை செய், இந்த காரியத்தை செய்யாதே, இந்த திட்டங்களை செயல்படுத்து, இந்த திட்டங்களை செயல்படுத்தாதே, இதை சொல்லுவதற்கு கர்த்தருடைய வாயாகிய ஒரு ஆரோன் உனக்கு தேவை. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 10ஓட ஒண்ணு நினைக்காத. கர்த்தருடைய தீர்க்கதரிசிய அவன் பரத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்டு கொண்டு பேசுறவன். ஒரு சத்தம் வரும், ஒரு சத்தம் வரும். இந்த மகா உட்கார்ந்துருக்கா சஜ்ஜி. ஒரு நாள் ராத்திரி 11:45 இருக்கும் இல்ல, ரூம்ல இருந்துச்சு. வெளில வந்தேன். இந்த புள்ள வெளியில ஹாலில் படுத்து கிடந்தா. ரூம்ல இருந்துச்சு. வெளில வந்து சொன்னேன், பாப்பா கொஞ்சம் லைட்டை போட்டு ஃபேனை போய் கேட்ட தரேன். ஏன்னு? இல்லை, ஒரு பாம்பு நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுது சொன்னா இல்லையா? நைட்டு 11:30 மணிக்கு தம்பி படுத்து 5 நிமிஷத்துல எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. உடனே இந்த பிள்ளை சொன்ன, என்னென்ன சொல்றீங்க? கேட்டை தர ஒரு பாம்பு உள்ள வருது. நாங்க போய் கேட்டை திறந்துட்டு வெளில போறாங்க. கரெக்டா ஒரு பாம்பு எங்க கேட்டுக்குள்ள வருது. இந்த புள்ள கண்ணால பார்த்து, எப்படி நான் சொல்றீங்க? ஞான திருஷ்டி. இது நடக்கும், இது நடக்காது, இதை செய், இதை செய்யாத. ஏதோ பைத்தியக்காரன் கிடையாது. தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு பேசுகிறார்கள். புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. அது எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும். ஒரு 2 மாசம் முன்னாடி டென்சிக்கான ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி ஒரு 3 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், 3-4 மாசம் இருக்கும். அண்ணா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, நீ ஒரு குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கடா. அவங்க வித்தவுட் கிரைஸ்ட் ஆடினாரு. அவர் வாயிலிருந்து அப்படி வராது. அவங்க வித்தவுட் கிரைஸ்டா, அவங்க ஊழியத்தை விட்டு போயிட்டாங்க, ஏசுநாதரை விட்டு போயிட்டாங்க. அவங்களுக்காக நீ பிரயாசப்படாத, கஷ்டப்படாதனாரு. நான் கேட்காம மறுபடியும் நானும் என் மனைவியும் போடி தேடி போனோம். 2 மாசம் தான் தாக்கு பிடிச்சி போயிட்டாங்க. அப்போதான் நினைக்கிறேன், ஒரு தீர்க்கதரிசி சும்மாலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு தீர்க்க தரிசனம் என்பது சாதாரணமா வராது. மகளே மகனே, காத்தை கர்த்தர் எழுப்பினார். தாவீது காத்துடைய வார்த்தையின்படி போடல, பைபிள்ல கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் செய்தார்.